கலோரி குறைவாகவும் அதிக ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருக்குது இந்த பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையை தான் பிரபலமான சிற்றுண்டியாக வட மாநிலத்தவர்கள் வைத்திருக்காங்க. நாமளும் கூட ஒரு காலத்தில் நம்மளுடைய ஸ்நாக்ஸே இந்த பொட்டுக்கடலை தான். ஆனால் தற்போது இந்த பொட்டுக்கடலையை யாருமே பயன்படுத்துவதும் கிடையாது. வெறுமனே சட்னி அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதில் ஏராளமான நார்ச்சத்து புரதச்சத்தும் இருக்குது. செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறதுனால இது நீண்ட நேரம் உற்சாகமாக இருக்கவும் உதவுது. அது மட்டும் நீண்ட நேரம் பசிக்காமலும் இருக்கவும் உதவும். வறுத்த பொட்டுக்கடலையில் மேக்னீசியம், போலேட்டு, பாஸ்பரஸ் மற்றும் காப்பர் இது போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது இதய அபாயத்தை தடுக்குது. மேலும் உடலில் பல்வேறு செயல்பாடுகளையும் ஊக்குவிக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தவும் உதவுது. உடலில் குளுக்கோஸ் ஏற்ற இறக்கங்களை சரி செய்வதோடு சர்க்கரை செயலிழப்பிலிருந்து பாதுகாப்பும் ஏற்படுத்துது. அதனால் இது நீரிழிவு நோயாளிகளுமே ஏற்றதாக கருதப்படுது. எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற உணவாக இருக்குது. எலும்புகளுடைய ஆரோக்கியமே மேம்படுத்த உதவும் இந்த பொட்டுக்கடலை. அசாதாரண எலும்பு உருவாக்கத்துக்கும் எலும்பு பலவீனம் மற்றும் மூட்டு வலி ஏற்படுத்தையும் இது தடுக்கும். இதில் செலினியம் அதிக அளவில் காணப்படுறதுனால புற்றுநோய் வராமலும் தடுக்க உதவுது. உடல் சீராக இயங்கவும் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது அத்தியாவசியமான உணவாக கருதப்படுது. இதனால் இந்த வறுத்த பொட்டுக்கடலையை சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற புரதம் மற்றும் இதர சத்துக்களும் தாதுக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இதனால் நரம்பு சம்பந்தமான பாதிப்பும் குறைக்கவும் செய்யும். பொட்டுக்கடலையில் இருக்கிற நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை செயல்பாட்டை சீராக வைத்திருக்கவும் உதவும். உடலில் கழிவுகளை வெளியேற்றவும் உதவுது. உள் உறுப்புகளை சுத்தம் செய்வதையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடல் எடை குறைக்கவும் வழிவகை செய்கிறது இந்த பொட்டுக்கடலை. இவ்வளோ சத்துக்கள் இந்த பொட்டுக்கடலை தினமும் சாப்பிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.